டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மக்களவையில் இன்று இரண்டாவது நாளாக விவாதம். பிரதமர் மோடி பதில் அளிப்பார் என தகவல். நாசா இஸ்ரோ இணைந்து உருவாக்கிய நிசார் செயற்கைக்கோள் நாளை விண்ணில் பாய்கிறது. இன்று கவுண்ட் டவுன் தொடக்கம். காமராஜர் தொடங்கி வைத்த பள்ளியில்தான் அப்துல் கலாம் படித்தார். மீண்டும் சர்ச்சையில் சிக்கினார் சீமான். சாத்தான்குளம் லாக்அப் மரண சம்பவத்தில் காவல்துறை ஆய்வாளர் ஸ்ரீதர் அப்ரூவராக பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் கடும் எதிர்ப்பு. லாக்அப் தாக்குதலை அவர் கண்டு ரசித்ததாக புகார். தங்கம் விலை இன்று மீண்டும் குறைந்தது. சவரன் 80 ரூபாய் குறைந்து 73,200 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து மக்களவையில் இன்று இரண்டாவது நாளாக விவாதம் நடைபெறுகிறது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்திய ராணுவம் மேற்கொண்டது. அப்போது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையை அமெரிக்கா நிறுத்தியதாக ட்ரம்ப் கூறினார். இது சர்ச்சையான நிலையில் இது குறித்து மக்களவையில் இன்று இரண்டாவது நாளாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த விவாதத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் பதில் அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாசாவும் இஸ்ரோவும் இணைந்து உருவாக்கிய நிசார் செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து நாளை அதிகாலை 5:40 மணி அளவில் விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதற்கான கவுண்டவுன் இன்று தொடங்க உள்ளது. பூமியின் தட்பவெப்பநிலை வானிலை ஆய்வு செய்ய இந்த செயற்கைக்கோள் உதவும். ஒவ்வொரு 12 நாட்களுக்கும் ஒருமுறை பூமியை ஆய்வு செய்து 3D புகைப்படங்களை நிசார் செயற்கைக்கோள் அனுப்பி வைக்கும். காமராஜர் திறந்து வைத்த பள்ளியில்தான் அப்துல் கலாம் படித்தார் என சீமான் பேசியது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் காமராஜர் கடந்த 1954ஆம் ஆண்டு முதலமைச்சராகும் போது அப்துல் கலாம் பட்டப்படிப்பையே முடித்துவிட்டார். பின்னர் அவர் எப்படி காமராஜர் திறந்து வைத்த பள்ளியில் படித்திருப்பார் என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். முன்னதாக காமராஜர் இறந்தபோது அதிகம் அழுதது பேரறிஞர் அண்ணாதான் என சீமான் பேசியிருந்தார். இதில் என்ன வேடிக்கை என்றால் காமராஜருக்கு முன்னரே அண்ணா இறந்துவிட்டார் என்பதுதான் உண்மை. அதேபோல்தான் தற்போது சீமான் மாற்றி மாற்றி பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தமிழ்நாடு சிலிண்டர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளுடன் இந்தியன் ஆயில் நிறுவனத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டம் நீடித்தால் தமிழகம் முழுவதும் சமையல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகும். காவிரியில் தமிழக எல்லையான பிலிகுண்டலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,25,000 கன அடி நீர்வரத்து அதிகரித்துள்ளது. காவிரி ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டபடி காட்சி அளிக்கிறது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு 1,10,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதனால் சேலம், ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாலையில் பெண்கள் தனியாக நடந்து செல்லவே அச்சப்படும் சூழலில் தமிழகம் தற்போது உள்ளதாகவும் இது வெட்கப்பட வேண்டியதாக உள்ளதாகவும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். திமுக அரசு குற்றம் நடைபெறாமல் தடுப்பதில்லை, குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்வதும் இல்லை என்றும் தமிழகத்தில் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு திமுக அரசின் மெத்தன போக்கே முக்கிய காரணம் என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் தன்னை குறிவைத்து பொய் வழக்கு போட்டு கைது செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கண்கலங்கியபடி தெரிவித்துள்ளார். தன்னை எம்எல்ஏ மற்றும் அமைச்சராக்கியது சிவகாசி தொகுதிதான் என்றும் 2026 தேர்தலில் அங்குதான் போட்டியிடுவேன் என்றும் அவர் கூறியுள்ளார். கடந்த 2011 முதல் 2016 உள்ளிட்ட தேர்தல்களில் சிவகாசியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜேந்திர பாலாஜி 2021 ராஜபாளையத்தில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கம் விலை இன்று குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 80 ரூபாய் குறைந்துள்ளது.
இதனால் 1 கிராம் 9,150 ரூபாய்க்கும் 1 சவரன் 73,200 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அதே நேரத்தில் வெள்ளியின் விலை மாற்றமின்றி 126 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.